ஹாய் ஆல், வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். இன்றைக்கி நம்ம 7th ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்க நம்பர் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். இது எல்லாமே லெசன் உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக கொடுத்துருக்கு. நான் உங்களுக்கு ஷார்ட்டாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை மட்டும் சொல்கிறேன், ஓகேவா? நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே என்ன பார்த்தோம்? முழுக்கள் பார்த்தோம் இல்லையா? அதோட கண்டினியூஷன் பார்க்குறோம். முழுக்கள்னால் என்னென்னு படித்தோம்? இன்டீஜர்ஸ் படித்தோம் இல்லையா? இன்டீஜர்ஸ்னால் என்ன? -∞ +∞ வரைக்கும் இருக்க எல்லா நம்பர்ஸும், அதாவது எல்லா முழு எண்களும் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? முழுக்கள்னு சொல்லுவோம். -3, -2, -1, 0, 1, 2, 3 இப்படி இங்கே +∞ வரைக்கும் போகும், இங்கே -∞ வரைக்கும் வரும். அப்படி இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த லெசனில் நம்ம அந்த இன்டீஜர்ஸோட கூட்டல், கழித்தல், அந்த மாதிரி செயல்பாடுகள், அடிப்படை பைனரி ஆப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்? இப்போது 0, +1, -1, இதில் +1 பெருசா -1 பெருசா? ஆப்வியஸாக நமக்கு தெரியும் +1 தான் பெருசு. ஏன்னா இப்போது ப்ளஸ்ஸுங்கிறது நம்மக்கிட்ட இருக்க சேமிப்பு, -1ங்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற கடன். அப்படி ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேவா? உங்களுக்கு எது இந்த லெசனில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அதை மட்டும் நான் சொல்கிறேன், ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. அது ஸ்கூல் குழந்தைங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக உங்களுக்கு ரொம்ப டீப்பாக ரியல் லைஃப்பில் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எழுதியிருப்பாங்க. நமக்கு டெட்டுக்கு தேவையானது மட்டும் போதுமானது. ஃபஸ்ட்டு முழுக்களின் கூட்டல். இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்? 5, 7ன்னு இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம என்னன்னு சொல்லிடுவோம்? 12ன்னு சொல்லிடுவோம். ஏன்னா இது ரெண்டுமே ஒரே சிம்பிள். ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இங்கே இதை +5ன்னு எடுத்துப்போம், இங்கே +7ன்னு எடுத்துப்போம், ஓகேவா? எந்த குறியீடும் இல்லைன்னா நம்ம என்னென்னு எடுத்துக்குவோம்? ப்ளஸ்ன்னு எடுத்துக்குவோம். அப்போது 2 மிகை முழுக்கள், அதாவது 2 ப்ளஸ் நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு எகெயின் என்ன கிடைக்கும்? ஒரு மிகை முழு தான் கிடைக்கும். எகெயின் ஒரு ப்ளஸில் வர நம்பர்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். இப்போது 6 + 2ன்னு எடுத்துக்கலாம். இதுவும் ஒரு மிகை முழு, இது ஒரு மிகை முழு. ஏன்னா முன்னாடி எந்த சிம்பிளும் இல்லைன்னா நம்ம ப்ளஸ்ன்னு எடுத்துப்போம். ஆன்சர் என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். இதுவும் ஒரு மிகை முழு, ஓகேவா? அப்போது முழுக்களை பொறுத்தளவுக்கு 2 மிகை முழுக்களை நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இன்னொரு மிகை முழு தான் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ பாருங்கள், -8 இது கூட -2 ஆட் பண்ண சொல்கிறாங்க, ஓகேவா? இந்த ரெண்டும் என்னது? குறை முழுக்கள். இப்போ -8யும் -2யும் ஆட் பண்ணால் நம்ம என்ன எழுதணும்? 8 2ஓட கூட்டுத்தொகை என்ன? ப்ளஸ்ஸு. இங்கே என்ன சிம்பிள் இருக்குது? நமக்கு நெகட்டிவ் சிம்பிள் இருக்குது. ஸோ முன்னாடி அந்த மைனஸ் போட்டுக்கணும், ஓகேவா? முழுக்களை பொறுத்தவரை 2 ப்ளஸ் நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ப்ளஸ் நம்பர், ஒரு மிகை முழு தான் கிடைக்கும், ஓகேவா? அதே மாதிரி 2 குறை முழுவை நம்ம ஆட் பண்ணுறோம், ஓகே? ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? நமக்கு ஒரு குறை முழு தான் கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? முழுக்களோட கூட்டலை பொறுத்தளவுக்கு சிம்பிள் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நம்பரோட கூட்டுத்தொகை என்னவோ அதைய நம்ம எழுதிடணும், ஓகேவா? என்ன கூட்டுத்தொகை வருதோ அதை எழுதிட்டு முன்னாடி உங்களுக்கு மிகை முழு கொடுத்துருந்தா ப்ளஸ் போட்டுக்கிறீங்க, குறை முழு கொடுத்துருந்தா மைனஸ் போட்டுக்கிறீங்க, ஓகேவா? கூட்டல் கழித்தல் புரிஞ்சிச்சா? அடுத்தது இப்போது நம்ம 2 மிகை முழுவும் பார்த்துட்டோம், 2 குறை முழுவும் பார்த்துட்டோம். இப்படி கேட்டால் ஈஸியாக நம்ம என்ன பண்ணுவோம்? கூட்டுத்தொகை எழுதுவோம். கூட்டுத்தொகை எழுதிட்டு இங்கே நமக்கு மிகை முழு கொடுத்துருந்தா இதையும் மிகை முழுவுன்னு எழுதிப்போம். இங்கே 2 குறை முழு கொடுத்துருந்தா 2 குறைமுழுக்கு குறைமுழுவோட சிம்பிள் நம்ம போட்டுக்குவோம், ஓகேவா? இப்போ -5யும் -3யும் ஆட் பண்ண சொன்னால் என்ன எழுதுவோம்? -8ன்னு எழுதிப்போம். +5யும் +3யும் ஆட் பண்ண சொன்னால் +8ன்னு எழுதிப்போம். இதே உங்களுக்கு இப்போ குறி மாறி வருதுன்னு வருங்க. இப்போது -5யும் +3யும் நம்மளை கூட்ட சொல்கிறாங்கன்னு வைங்க. ஒரு மிகை முழுவையும் ஒரு குறை முழுவையும் குறி மாறி நமக்கு கூட்ட சொல்கிறாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 நம்பருக்குள்ள வித்தியாசம் எழுதணும். இப்போ 5 -3 என்ன வரும்? 2 எழுதிட்டு இதில் பெரிய நம்பர் எது? 5 பெருசா 3 பெருசா? 5 தானே பெருசு. அதோட குறி என்ன? மைனஸு. அந்த மைனஸை நம்ம இங்கே போட்டுக்கணும், ஓகேவா? குறி மாறி இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 நம்பரோட வித்தியாசத்தை எழுதிட்டு 2 நம்பரில் எது பெரிய நம்பரோ அதோட குறியை போட்டுக்கணும். இப்போ
இப்போ வந்து 8 + -3 நம்மளை கூட்ட சொல்கிறாங்கன்னு வைங்க. குறி மாறி இருக்குது, இது +8 இது -3. அப்போ என்ன பண்ணணும், இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எழுதணும். 8ல் 3 போனால் எவ்வளோ, 5. பெரிய நம்பரோட குறி எது, இங்கே 8 தான் பெருசு, +5 அதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், ஒரே குறியுடைய இரு முழுக்களின் கூட்டல் பலன் இரு எண்களின் கூடுதலாகும் அதே குறியை பெற்றிருக்கும். ஓகேவா? 2 ப்ளஸ் இருந்தாலும் சரி 2 மைனஸ் இருந்தாலும் சரி அதோட கூடுதல் தான் ஆன்சராக வரும். கொஸ்டினில் இருக்கிற நம்பருக்கு என்ன சிம்பிளோ, ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, மைனஸ் இருந்தால் மைனஸு. வெவ்வேறு குறிகளை உடைய இரு முழுக்களின் கூட்டல் பலன் அவ்விரு எண்களின் வேறுபாடு ஆகும். வேறு வேறு சிம்பிள் இருந்தால் என்ன பண்ணுவோம், அந்த நம்பரோட வேறுபாடு எழுதிட்டு பெரிய எண்ணின் குறி, இந்த ரெண்டில் எது பெரிய நம்பரோ அதோட குறி போடுவோம். ப்ளஸ் நம்பர் பெருசாக இருந்தால் ப்ளஸ் போடுவோம், மைனஸ் நம்பர் பெருசாக இருந்தால் மைனஸ் போடுவோம். அடுத்தது குறியீடு இல்லாத முழுக்கள் மிகை முழுக்கள் எனப்படும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன், இப்போ வெறும் 10ன்னு இருந்துச்சுன்னா நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன், +10ன்னு சொல்லணும். ஓகேவா? வெறும் 10ன்னு இருந்தால் +10ன்னு தான் அர்த்தம். வெறும் 5ன்னு இருந்தால் அதுவும் +5ன்னு தான் அர்த்தம். குறியீடு இல்லை அப்படின்னாலே அதை நம்ம வந்து என்னென்னு எடுப்போம், மிகை முழுக்கள்னு எடுப்போம். ஓகேவா? இந்த 3 பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அடுத்தது பாருங்கள், இந்த கணக்கு வந்துட்டு நமக்கு டெட்டில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். ஒரு நீர்மூழ்கி கப்பலானது கடல் மட்டத்திலிருந்து 32 அடிகள் கீழே உள்ளது. நான் இங்கே வந்து கடல் மட்டத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதுதான் நம்மளோட லேண்டிங் பாயிண்ட், கடல் மட்டம். இங்கே நம்ம இருக்கோம், இங்கே ஒரு கப்பல் உங்களுக்கு இருக்குது. நான் சும்மா வரைகிறேன், எனக்கு அவ்வளோ வராதுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கப்பல் வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா 32 அடி கீழே இருக்குது. நான் ஆல்ரெடி போன கிளாஸில் என்ன சொன்னேன், கடல் மட்டத்துலேருந்து கீழே இருந்தால் நம்ம என்னென்னு எழுதுவோம், மைனஸ்ன்னு எழுதுவோம். அதே தரை மட்டத்துலேருந்து மேலேன்னு இருந்தால் என்ன எழுதுவோம், ப்ளஸ்ன்னு எழுதுவோம். நீங்கள் ஒரு கிராஃப் ஷீட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராஃப் ஷீட்டில் என்ன பண்ணுவோம், ரைட்டில் எல்லாம் ப்ளஸ் நம்பர் எழுதுவோம், மேலெல்லாம் ப்ளஸ் நம்பர் எழுதுவோம், லெஃப்டில் எல்லாம் மைனஸ் நம்பர் எழுதுவோம், கீழெல்லாம் மைனஸ் நம்பர் எழுதுவோம். அதே மாதிரி தான் இங்கே கடல் மட்டத்துலேருந்து கீழே 32 அடி இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இதைய -32ன்னு சொல்லலாமா, ஏன்னா கீழே தானே இருக்குது. ஸோ அது ஒரு குறைமுழுவாக வருது. பிறகு அது 8 அடிகள் மேல் நோக்கி நகர்கிறது. இதிலிருந்து ஒரு 8 அடி மேலே வருது. மேலே வந்தால் என்ன பண்ணணும், +8. அப்போது அது இப்போ எந்த ஆழத்தில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஈஸியாக நம்ம சொல்லிடலாம், -32 + 8. ஏன், 32 அடி கீழே இருக்குது, அதை ஃபஸ்ட்டு எழுதிட்டோம். இதிலிருந்து திருப்பி 8 அடி மேலே வருது. மேலே வந்தால் நம்ம என்ன பண்ணணும், 8 ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? கீழே போனால் மைனஸ் பண்ணணும், மேலே வந்தால் ஆட் பண்ணணும். இப்போ -32 + 8 குறி மாறி இருக்குது. குறி மாறி இருந்தால் என்ன பண்ணணும், இந்த 2 நம்பரோட வித்தியாசத்தை எழுதணும். இந்த 2ஓட வித்தியாசம் 24. பெரிய நம்பரோட குறி என்ன, மைனஸு. இதுதான் ஆன்சர், -24. ஓகேவா? இந்த ப்ராப்ளம் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு அந்த குறி ஞாபகம் வச்சுக்கணும். மேலே வந்தால் ப்ளஸ் போடணும், கீழே வந்தால் மைனஸ் போடணும். அதே மாதிரி ரைட்டில் முன்னோக்கி போனால் ப்ளஸ் போடணும், பின்னோக்கி வந்தால் மைனஸ் வரணும். சேமிப்புன்னா ப்ளஸ் எழுதணும், செலவு பண்ணிட்டோன்னா மைனஸ் எழுதணும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், சீதா தனது சேமிப்பான 225இல் அலுவலக பொருட்களை வாங்கும் கடைக்கு சென்று கடன் அட்டையை பயன்படுத்தி 400க்கு பொருட்கள் வாங்குகிறாள் எனில் வங்கிக்கு அவள் மீதம் செலுத்த வேண்டிய தொகை என்ன? ஓகேவா? இவங்கக்கிட்ட எவ்வளோ சேமிப்பு இருக்குது, 225. அது நமக்கு ப்ளஸ்ஸு. ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சேமிப்புன்னா ப்ளஸ்ஸு, செலவு கடன் எல்லாம் வந்துச்சுன்னா என்ன, மைனஸு. இப்போது கடன் அட்டையை பயன்படுத்தி 400க்கு பொருள் வாங்குறாங்க. ஓகேவா? அப்போது செலவு தானே பண்ணியிருக்காங்க, அதை நம்ம என்னென்னு எழுதுவோம், -400ன்னு எழுதுவோம். இப்போது அவங்க மொத்தமாக செலுத்த வேண்டிய தொகை என்ன, +225 -400. இந்த ரெண்டையும் சேர்த்தா தெரிஞ்சிருமா? ஓகே, இங்கே ஏன் ப்ளஸ் போட்டிருக்கோம், இது சேமிப்பு. இங்கே ஏன் 400 மைனஸ் போட்டிருக்கோம், ஏன்னா அவங்க கடன் அட்டையை பயன்படுத்தி வாங்கியிருக்கிறாங்க, காசு கொடுத்து வாங்கலை, கடன் இருக்குது, அதனால் அதை நம்ம மைனஸ்ன்னு எழுதுகிறோம். ஓகேவா? இப்போ பேலன்ஸ் எவ்வளோ தரணும், அவங்க சேவிங்ஸ் போக
மீதி எவ்வளோ தரணுங்கிறது தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இங்கே குறி மாறி இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ரெண்டோட வேறுபாடு எழுதணும். 400ல் 225 போச்சுன்னா என்ன வரும், 175 வரும். பெரிய நம்பரோட குறி என்ன, மைனஸ். இப்போ -175 தான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? இது நம்ம ஃபஸ்ட் ப்ராப்ளம் போட்டோம்ல, அதே மாடல் தான் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது கூட்டலோட பண்புகள். நம்ம ஆல்ரெடி முழு எண்களோட பண்புகள் எல்லாமே வந்து 6th நம்ம பார்த்துருக்கோம். அது ஒரு தனி வீடியோவே நம்ம போட்டிருந்தேன். அதே பண்புகள் தான் முழுக்களுக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா அங்கே முழு எண்கள்னால் உங்களுக்கு ப்ளஸ் மட்டும் இருந்துச்சு, இங்கே முழுக்கள்ங்கிறதுனால ப்ளஸ் மைனஸ் 2 நம்பரும் நமக்கு மாற்றி மாற்றி கிடைக்கும். ஓகேவா? அதனால் இதை நம்ம வந்து செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அடைவு பண்பு. இப்போது நான் -3ன்னு ஒரு முழுக்கள் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 4ன்னு ஒரு மிகை முழுவும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏங்கிறது இங்கே என்ன -3ன்னு வச்சுக்கிறேன், பிங்கிறதும் 4. அடைவு பண்புன்னா என்ன, a + bயும் ஒரு முழுக்களாக இருக்கணும். இப்போது -3 + 4 குறி மாறி இருக்குது, என்ன பண்ணலாம், ரெண்டோட வித்தியாசம் எழுதலாம். 4ல் 3 போச்சுன்னா 1. பெரிய நம்பரோட குறி என்ன, +1ங்கிறது நம்ம எண்கோட்டை பொறுத்தளவுக்கு முழுக்கல்ல வருமா, இசட்டோடது என்ன -∞ +∞ வரைக்கும் 0 1 2 3 -1 -2 -3. இப்போ 1ங்கிறது எகெயின் எதுக்குள்ளே தான் வருது, இந்த எண்கோட்டில் இசட்குள்ளேயே தான் வருது. ஸோ இது வந்துட்டு அடைவு பண்பை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேவா? அடுத்தது பரிமாற்று பண்பு. a + b = b + a செக் பண்ண போகிறோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் கூட்டலை பொறுத்து வரிசை வந்து மாறாது, பெருக்கலை பொறுத்தும் மாறாதுங்கிறது. இருந்தாலும் நம்ம அதே வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஏங்கிறது -3, பிங்கிறது 4, அதே நம்பர் நான் எடுத்துக்கிறேன். a + b = b + a செக் பண்ண போகிறோம். -3 + 4 = 4 + -3 செக் பண்ணலாமா, இங்கே 1 வரும். அதே மாதிரி இங்கேயும் குறி மாறி இருந்தால் என்ன பண்ணுவோம், பெரிய நம்பர் எழுதுவோம். பெரிய நம்பரோட குறி என்ன, +1 +4 தானே பெருசு. ஸோ a + b = b + a. இது பரிமாற்று பண்பையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேவா? அடுத்தது சேர்ப்பு பண்பு. a + b + c = a + b + c. நான் ஏக்கு -1 எடுத்துக்கிறேன், பிக்கு +1 எடுத்துக்கிறேன், சிக்கு 2 எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம இஷ்டம்தான். ஓகேவா? அப்போது -1 + 1 + 2 = -1 + 1 + 2. ஓகேவா? நம்ம விட்மாஸ் ரூல் படி என்ன பண்ணுவோம், ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். இப்போ -1 + 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் என்ன வரும், 3 = -1 + 1 ஆட் பண்ணால் என்ன வரும், 0. ஒரு நம்பரையும் அதோட எதிரெண்ணையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். +2 அப்படியே எழுதிக்கிறோம். இங்கே பாருங்கள் -1 + 3 குறி மாறி இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த ரெண்டோட வித்தியாசத்தை எழுதணும். வித்தியாசம் என்ன, 2. பெரிய நம்பரோட குறி என்ன, 3ஓட குறி ப்ளஸ்ஸு. ஸோ 2க்கு முன்னாடியும் நம்ம ப்ளஸ் போட்டுக்கணும். = 0 + 2 2. இந்த ரெண்டும் ஈக்குவலாக வந்துடுச்சா. ஸோ முழுக்களை பொறுத்தளவுக்கு கூட்டலில் நமக்கு சேர்ப்பு பண்பு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அடுத்தது சமணி உறுப்பு. நம்ம 6th என்ன பார்த்தோம், கூட்டல் சமணி 0, பெருக்கல் சமணி +1ன்னு பார்த்தோமா இல்லையா. கூட்டல் சமணி 0, பெருக்கல் சமணி 1. அதாவது ஒரு நம்பரோட இன்னொரு நம்பரை நம்ம கூட்டல் பண்ணும்போதும் சரி, பெருக்கல் பண்ணும்போதும் சரி, திருப்பி அதே நம்பர் கிடைக்கணும். அதுதான் சமணின்னு நம்ம சொல்லுவோம். கூட்டலை பொறுத்து நமக்கு சமணி உறுப்பு 0ன்னு தெரியும். ஸோ -1 கூட 0 ஆட் பண்ணால் -1 தான் வரும். +1 கூட 0 ஆட் பண்ணால் +1 தான் வரும். இந்த 0வும் நமக்கு எதில் இருக்குது, முழுக்களுக்குள்ளே இருக்குது. ஓகேவா? இந்த எண் கோட்டில் 0ங்கிற நம்பரும் இருக்குது. ஸோ இது கூட்டல் சமணி சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அடுத்தது எதிர்மறை. எதிர்மறைனா என்ன அப்படின்னா, ஒரு நம்பரையும் இன்னொரு நம்பரையும் நம்ம இப்போ கூட்டல் பண்ணும்போதாக இருந்தாலும் சரி, வகுத்தல் பண்ணும்போதாக இருந்தாலும் சரி, பெருக்கல் பண்ணும்போதாக இருந்தாலும் சரி, ஆன்சர் வந்து நமக்கு சமணி எண் கிடைக்கணும். இப்போ கூட்டலை பொறுத்து சமணி என்ன 0. அப்போ ஒரு நம்பரையும் அது கூட இன்னொரு நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு 0 கிடச்சிதுன்னா அதைத்தான் அந்த நம்பரோட எதிர்மறை எண்ணுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ கூட்டலை பொறுத்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு நம்பரோட எதிரெண் என்ன, அதோட ஆப்போசிட் சிம்பிளில் அதே நம்பரை எழுதணும்.
-1க்கு +1, -2க்கு +2, -3க்கு +3. ஏன்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு என்ன வரும், 0 வரும். ஓகேவா? இப்போது -5ங்கிற நம்பர் நான் இதில் எடுத்துட்டேன் அப்படின்னா +5ங்கிறது எனக்கு அந்த எதிரன் எதில் கிடைக்குது, திருப்பி நமக்கு இசட்குள்ளே அந்த இன்டீஜர்ஸ்குள்ளேயே கிடைக்குது இல்லையா? இங்கே -5 இருக்கும், இங்கே +5 இருக்கும், திருப்பி நமக்கு இதுலேயே கிடைக்குது இல்லையா? அப்படி கிடச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து எதிர்மறை எண் அந்த இதில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த எதிர்மறை பண்பையும் கூட்டலை பொறுத்து முழுக்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அடுத்தது முழுக்களின் கழித்தல். கழித்தலும் அதே மாதிரி தான், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸு. இப்போ நார்மலாக நம்ம 5ல் 7 போச்சுன்னா 5ல் 4 கழிக்க சொல்கிறோன்னு வைங்க. இந்த ரெண்டுமே மிக எண். கழிக்க சொன்னால் என்ன பண்ணுவோம், 1ன்னு போட்டுருவோம். ஓகேவா? இதே இப்போது -5 -4ன்னு இருக்குதுன்னு வைங்க. இப்படி இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2வது நம்பர் இருக்கு இல்லையா, இதோட குறியை நீங்கள் மாற்றிக்கணும். ஓகேவா? மாற்றிட்டு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் போதும். கழித்தல் செயல்பாடுங்கிறது அதுதான், இதுக்கும் அதே மாதிரி தான் வரும். இப்போ 2வது நம்பரோட குறியை மாற்றினா என்ன வரும், -4ன்னு வரும். 5 -4ன்னா நீங்கள் 2வது நம்பரோட குறியை மாற்றணும்னா என்ன பண்ணணும், 5 இந்த +4ங்கிறது -4 ஆயிரும். அப்புறம் இதை கூட்டணும். ஓகேவா? அதே மாதிரி தான் எந்த சிம்பிள் கொடுத்துருந்தாலும் சரி, கழித்தலை பொறுத்தளவுக்கு முதல் நம்பரை நம்ம அப்படியே எழுதிக்கணும். 2வது நம்பருக்கு குறியை மாற்றிட்டு மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ன்னு போடணும், ப்ளஸ் இருந்தால் மைனஸ்னு போடணும். மாற்றிட்டு அதை நம்ம ஆட் பண்ணணும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லித்தரேன் இருங்க. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு கழித்தல் செயல்பாடும் ஒரு கூட்டல் செயல்பாட்டை உள்ளடக்கி இருக்கும். எடுத்துக்காட்டாக 8 - 5 = 3 என்ற கழித்தல் செயல்பாட்டிலிருந்து 3 + 5 = 8 என்ற கூட்டல் செயல்பாட்டை பெறலாம். அதே போன்று -8 - -5 = -3 என்ற கழித்தல் செயல்பாட்டை -8 = -3 + -5 என எழுதலாம். இந்த எக்ஸாம்பிள் எப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ 8 - 5 = 3ன்னு இருக்குதா, அதை எப்படி எழுதலான்னா, இப்போ வந்துட்டு இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இதை நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறோன்னு வைங்க. பொதுவாகவே இப்போ A + B = Cன்னு இருக்குதுன்னா, இங்கே ப்ளஸில் இருக்கிற நம்பர் ஈக்குவல் அந்த பக்கம் போனால் என்ன ஆகும்னா மைனஸில் போகும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே மைனஸில் இருக்கிற நம்பர் அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸில் மாறும். இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா அந்த பக்கம் போகும்போது டிவிஷனில் போகும். இங்கே டிவிஷனில் இருந்துச்சுன்னா ஈக்குவல் அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போகும். இது ஒரு ரூல். ஓகேவா? இதை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ 8 - 5 = 3ன்னு நமக்கு கழித்தல் செயல்பாடு ஒன்று இருக்குது. அதை கூட்டல் செயல்பாடை எப்படி மாற்றலாம், 8 = 3, இந்த பக்கம் இருக்க -5 அந்த பக்கம் போனால் +5 ஆயிரும். இப்படியும் இதை எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், 70லிருந்து -40 கழிக்க, 70லிருந்து -40 கழிக்க சொல்லியிருக்காங்க. முழுக்களோட கழித்தலில் நம்ம என்ன பண்ணுவோம், 2வது நம்பரோட குறியை மாற்றிட்டு இதை நம்ம கூட்டணும். ஓகேவா? இப்போ 70 40 ஆட் பண்ணால் என்ன வருது, 110 வருது. அதுதான் ஆன்சர். -20லிருந்து -12 கழிக்க சொல்லியிருக்காங்க. -20 -12 குறி மாற்றினா என்ன வரும், +12ன்னு வரும். இப்போ இதை ஆட் பண்ணணும். இப்போ ஒரு மைனஸ் நம்பரை ஒரு ப்ளஸ் நம்பர் ஆட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், அந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். 20லேருந்து 12 போச்சுன்னா 8. பெரிய நம்பரோட குறி என்ன, 20 பெருசா 12 பெருசா, 20 தான் பெருசு. அதோட குறி என்ன, மைனஸ். அப்போது -20லேருந்து -12 கழிக்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும், -8 கிடைக்கும். இப்போ புரிஞ்சுதா? கழித்தலை பொறுத்தளவுக்கு 2வது நம்பரோட குறியை மாற்றிட்டு அந்த 2 நம்பரையும் கூட்டணும். அதுதான் நம்மளோட ஸ்டெப்பு. சித்ரா என்பவர் தன்னிடம் 150 வச்சுள்ளார். அவங்கக்கிட்ட 150 ரூபா இருக்குது. அப்போ அது ப்ளஸ்ஸு. அவர் 225 மதிப்புள்ள ஒரு கைப்பையை வாங்க நினைத்தால் அவர் தோழியிடம் கடன் பெற வேண்டிய தொகை எவ்வளவு? இவங்கக்கிட்ட 150 ரூபாய் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு எவ்வளோ வேணும், 225 ரூபா வேணும். அப்போ இந்த 225லிருந்து 150 கழிச்சா அவங்களுக்கு இன்னும் எவ்வளோ அமௌண்ட் வேணும்னு நமக்கு தெரிஞ்சிருமா?
நார்மலாக நம்ம அப்படி தானே பண்ணுவோம். இப்போ என்கிட்ட ஒரு 5 ரூபா இருக்குது, ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு 10 ரூபா இருக்குது. நான் 8 ரூபா மதிப்பில் ஒரு பொருள் வாங்கணுன்னா என்ன பண்ணணும்? 5 ரூபா கூட இன்னொரு 3 ரூபா சேர்த்தா எனக்கு 8 ரூபா கிடச்சிரும். அப்போ அந்த 3 ரூபா நான் கடன் வாங்கணும். அதே கணக்கு தான் இப்போது 225லேருந்து இந்த 150 கழிச்சா இவங்களுக்கு அந்த ஹேண்ட்பேக் வாங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும்னு நமக்கு தெரிஞ்சிருமா? இப்போ என்ன பண்ணணும்? இங்கே மைனஸ் இருக்குது. அப்போது 225லேருந்து நீங்கள் டைரெக்டாக 150 மைனஸ் பண்ணி எழுதினாலும் 75 தான் வரும். நம்ம ப்ரொசீஜர் படி 225 ரெண்டாவது நம்பரோட குறியை மாற்றிட்டு ஆட் பண்ணினாலும் இந்த 2 நம்பரோட வித்தியாசம் என்ன? ஏன்னா இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. வித்தியாசம் 75. பெரிய நம்பரோட குறி என்னது? ப்ளஸ். அப்போ ப்ளஸ் 75 நமக்கு ஆன்சர். வாழ்வியல் கணக்கை வந்து நீங்கள் இந்த ஸ்டெப்பு எழுதிட்டீங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே போட்டுடலாம். குறி மாறி இருந்தாச்சா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பட் கான்செப்ட் தெரிஞ்சுட்டு அது ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், வெள்ளிக்கிழமை ஸ்ரீநகரின் வெப்பநிலை -3 டிகிரி செல்சியஸில் இருக்குது. அடுத்த நாள் 1 டிகிரி குறையுது அப்படின்னா -3 டிகிரி செல்சியஸ் -1 டிகிரி செல்சியஸ் இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம டைரெக்டாக -4 டிகிரி செல்சியஸ்னு எழுதிடலாம். ஏன்னா ரெண்டுமே உங்களுக்கு ஒரே குறியில் இருக்கிறதுனால நீங்கள் அப்படியே ஆட் பண்ணி எழுதிக்கலாம். இது வந்து நமக்கு டெட்டில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான். ஒரு நீர்மூழ்கி கப்பல் கடல் மட்டத்தை விட 300 அடிகள் கீழே உள்ளது. இது கடல் மட்டம் கீழே இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதுவோம்? -300ன்னு எழுதுவோம். பிறகு கப்பல் 175 அடி மேல் நோக்கி வருது. மேல் நோக்கி வந்தால் என்ன எழுதுவோம்? ப்ளஸ்ன்னு எழுதுவோம். அப்போ கப்பல் இப்போ எங்கே இருக்கும்? இந்த -300 கூட இந்த 175 ஆட் பண்ணால் தெரிஞ்சிருமா? குறி மாறி இருக்குது. அப்போ வித்தியாசம் என்ன வரும்? 125. பெரிய நம்பரோட குறி என்ன? மைனஸ். இப்போ -125 தான் நமக்கு ஆன்சர். ஓகே, அடுத்தது முழுக்களின் கழித்தல் பண்புகள். A + B வந்து இசட்குள்ளே இருக்குன்னு சொன்ன மாதிரி இங்கே A - B வந்து இசட்குள்ளே இருக்குன்னு சொல்லணும். இது கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகும். நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் போட்டு பாருங்கள். ஏன்னா வந்துட்டு டைம் இல்லை. ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். அடுத்தது பரிமாற்று பண்பு. A - B ≠ B - A. ஏன்னு சொல்கிறேன், கூட்டலை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து 3 + 4ன்னு போட்டாலும் 4 + 3ன்னு போட்டாலும் நமக்கு ஆன்சர் 7 தான் கிடைக்கும். அதே கழித்தலை பொறுத்த வரைக்கும் 3லேருந்து 4 போச்சுன்னா நமக்கு -1 கிடைக்கும். அதே 4லேருந்து 3 போச்சுன்னா என்ன வரும்? +1 கிடைக்கும். ஸோ வரிசை வந்து மாறுச்சு அப்படின்னா அது வந்துட்டு பரிமாற்று பண்பை நிறைவு செய்யாது கழித்தலை பொறுத்தளவுக்கு. அடுத்தது முழுக்களின் பெருக்கல். இதுக்கு வந்துட்டு நான் சொல்லிடுறேன். ஒரு ப்ளஸ் நம்பரையும் இன்னொரு ப்ளஸ் நம்பரையும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு ப்ளஸ் நம்பர் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு மைனஸ் நம்பரையும் இன்னொரு மைனஸ் நம்பரையும் பெருக்குனா நமக்கு அகெயின் ப்ளஸ் நம்பர் தான் கிடைக்கும். ஒத்த குறி உடைய நம்பர்களை நம்ம பெருக்கும்போது அதே குறி கிடைக்கும். வேறுபட்ட குறி, இப்போ ஒரு ப்ளஸ் நம்பரையும் இன்னொரு மைனஸ் நம்பரையும் பெருக்க சொன்னால் மைனஸ் கிடைக்கும். குறி மாறி இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் கிடைக்கும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட் முழுக்களோட பெருக்கலுக்கு. நீங்கள் ரொம்ப லென்த்தியாக படிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஷார்ட்டாக சொல்கிறேன். 2 மிகை முழுவை பெருக்கினாலும் 2 குறை முழுவை பெருக்கினாலும் கிடைக்கிறது ஒரு மிகை முழு. குறி மாறாமல் 2 நம்பருக்கு ஒரே குறி இருக்குது, அதை பெருக்க சொன்னால் நமக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும். குறி மாறி இருந்துச்சுன்னா மைனஸ் கிடைக்கும். ஃபஸ்ட் நம்பருக்கு ப்ளஸ் இருந்து செகண்ட் நம்பருக்கு மைனஸ் இருந்தாலும் சரி, இல்லை செகண்ட் நம்பருக்கு ப்ளஸ் இருக்குது ஃபஸ்ட் நம்பருக்கு மைனஸ் இருந்தாலும் சரி, குறி மாறி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்துட்டு நெகட்டிவ் சைனில் தான் வரும். ஒரு குறை முழுவாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், -5 × 3 குறி மாறி இருக்குது. 3 15 மாறி இருந்தால் என்ன பண்ணுவோம்? மைனஸ் சிம்பிள் போடுவோம். இதே -5 × -3ன்னு இருக்குதுன்னு வைங்க, ரெண்டுமே ஒரே சிம்பிள். இதுவும் ஒரு மிகை முழு, இதுவும் ஒரு குறை முழு, இதுவும் ஒரு குறை முழு. ரெண்டும் ஒரே சிம்பிள் இருந்துச்சுன்னா ப்ளஸ் போட்டுட்டு பெருக்கு தொகை எழுதணும். இப்போ +5 × +3 இதுவும் ரெண்டுமே வந்துட்டு ஒரே சிம்பிள். ஸோ +15 தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் சரி ஒரே சிம்பிளாக இருந்தால் கிடைக்கிற ஆன்சர் ப்ளஸில் கிடைக்கும். வேறு சிம்பிளாக இருந்துச்சு அப்படின்னா கிடைக்கிற ஆன்சர் மைனஸில் கிடைக்கும். இதுதான் முழுக்களோட பெருக்கல் பண்பு. ஒரு பழ வியாபாரி கிலோவிற்கு 15 லாபம் மூலம் 5 கிலோ மாம்பழங்களை விற்றார்.
பிறகு கிலோ 30 நட்டம் வீதம் 3 கிலோ ஆப்பிள்களை விற்றார் எனில் அவருடைய நிகர லாபம் அல்லது நட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 1 கிலோ 15 ரூபாங்கிற வீதத்தில் 5 கிலோ விற்றுருக்கிறாரு. அப்போ 15 × 5 எவ்வளோ? 75. இங்கே வந்து நம்ம ப்ளஸ் மைனஸ் போடலை. ஏன் அப்படின்னா நம்ம நார்மலாக பேசும்போது இப்போ உங்களுக்கு கடன் இருந்ததுன்னா 15 ரூபா கடன் 15 ரூபா நஷ்டம்னு சொல்லுவோமே தவிர எனக்கு -15 ரூபா இருக்குது -75 ரூபா இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டோம். அதனால தான் வாழ்வியல் கணக்கை பொறுத்தளவுக்கு நம்ம அந்த ப்ளஸ் மைனஸ் வந்துட்டு டினோட் பண்ணுறது கிடையாது. ஓகேவா? இப்போ இவருக்கு 75 ரூபா லாபம் வந்திருக்கு. அடுத்தது 1 கிலோகிராம் 30 ரூபாங்கிற வீதத்தில் 3 கிலோகிராம் விற்றுருக்காரு நஷ்டத்துக்கு. 3 × 30 எவ்வளோ? 90. இப்போது 90 பெருசா 75 பெருசா? ப்ராஃபிட் வந்து இவருக்கு 75, ஆனால் நஷ்டம் ஆனது எவ்வளோ? 90 ரூபா. அப்போ நஷ்டம் தானே அதிகமாக இருக்குது. எவ்வளோ நஷ்டமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கிடச்சிருக்கிற நஷ்ட அமௌண்ட்லேருந்து லாப அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிக்கலாமா? இப்போ ஒரு வேளை லாபம் அதிகமாக இருந்துச்சுன்னு வைங்க. இப்போ லாபம் வந்து 105 ரூபா வந்திருக்குது, நஷ்டம் 90 ரூபா வந்திருக்குதுன்னா நமக்கு லாபம் தான் அதிகம். ஸோ அந்த 105லேருந்து 90 மைனஸ் பண்ணியிருப்போம். இங்கே நஷ்டம் அதிகங்கிறதுனால நஷ்டத்துலேருந்து லாபத்தை மைனஸ் பண்ணுறோம். மொத்த நஷ்டத்துலேருந்து மொத்த லாபத்தை மைனஸ் பண்ணால் தான் நமக்கு எவ்வளோ நஷ்டமாக இருக்குதுங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ 90லேருந்து 75 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 15 வரும். அப்போது 15 ரூபாய் இவருக்கு நஷ்டம். லாபத்தை விட நஷ்டம் அதிகங்கிறதுனால 90லேருந்து 75 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கிது? 15 கிடைக்கிது. அதுதான் நம்மளோட நஷ்டம். 15 ரூபாய் அவருக்கு நஷ்டம். அடுத்தது பெருக்கட் பண்பு. நீங்கள் இதே மாதிரி தான் எகெயின் அண்ட் எகெயின் அடைவு பண்பு, சேர்வு பண்பு இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் போடணும்னு கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா ரொம்ப சின்ன நம்பர் 1, 2, 3 இந்த மாதிரி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகுதா ஆகலையாங்கிறது. ஏன்னா எக்ஸாமில் பொறுத்த அளவுக்கு நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு கேட்டால் அவங்க ஏதாவது நம்பர் கொடுத்து கேட்பாங்க. இல்லை அப்படின்னா நம்மளாக ஒரு நம்பர் போட்டாலும் சின்ன நம்பர் தான் போடுவோம். ஸோ நீங்கள் ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இப்போது அடைவு பண்பு, சேர்ப்பு பண்பு, பரிமாற்று பண்பு இந்த மாதிரி காலம் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ கூட்டலை பொறுத்து முழுக்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னா இப்படி டிக் பண்ணி வச்சுக்கோங்க, பண்ணாதுன்னா இப்படி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் போட்டு பார்க்கணுன்னு இல்லை. அடைவு பண்புன்னா என்ன, சேர்ப்பு பண்புன்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எக்ஸாமில் கேட்கும்போது அப்போதைக்கு நீங்கள் போட்டு பார்க்கலாம். இப்போ பரிமாற்று பண்புன்னா என்ன? A * B = B × A. இதே கூட்டலை பொறுத்துனா A + B = B + A. கழித்தலை பொறுத்து A - B = B - A. இதை உங்களுக்கு போட தெரிஞ்சால் அப்போதைக்கு நீங்கள் 1, 2, 3 ஒரு நம்பர் வச்சு சாட்டிஸ்ஃபை பண்ணதா இல்லையான்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால இப்போதைக்கு நான் அதை ஸ்கிப் பண்ணுறேன். இப்போது நான் உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி சொல்கிறேன். ஓகேவா? இப்போது 2 மிகை முழுவ பெருக்குனா என்ன வரும்னு சொன்னேன் நான். 2 குறை முழுவ பெருக்குனா என்ன வரும்? ஒரு மிகை முழு கிடைக்கும். அதே ஒரு மிகை முழுவையும் ஒரு குறை முழுவையும் பெருக்கினா என்ன கிடைக்கும்? குறை முழு கிடைக்கும். இது நமக்கு தெரியும். இப்போ இங்கெல்லாம் நம்ம 2 நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதே 3 நம்பர் யூஸ் பண்ணுறோன்னு வைங்க. இப்போ மைனஸ் 3 குறை முழுவை யூஸ் பண்ணனா ஒரு குறை முழு தான் கிடைக்கும். நீங்கள் இப்போ கேட்கலாம் 2 யூஸ் பண்ணும்போது ப்ளஸ் வருது, ஏன் 3 யூஸ் பண்ணும்போது மைனஸ் வருதுன்னு. இப்போது 2 குறை முழுவை பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது? ப்ளஸ் கிடைக்குது. ஏன்னா எடுத்தோடனே நம்மளால் 3 நம்பர் மல்டிப்ளை பண்ண முடியாது, 2 சிம்பிளை தான் பண்ணுவோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? ப்ளஸ் வரும். இப்போ பாருங்கள் எகெயின் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? மைனஸ் வரும். அப்போ இதே 4வதாக இன்னொரு நம்பர் இருக்குதுன்னு வைங்க. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் 4 நம்பர்னால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வரும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? மைனஸ் வரும். அப்போ எகெயின் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துடும்? ப்ளஸ் வந்துடும். ஸோ முழுக்களை பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த நெகட்டிவ் இருக்கு இல்லையா, குறை முழுக்கள், இது 2ஓட மடங்கு, அதாவது இரட்டை என்ன வருது? 2 தடவை வருது, 4 தடவை வருது, 6 தடவை வருது. இப்படி வந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் மிகை முழுவாக இருக்கும். அதே ஒற்றைப்படையாக வருது வைங்க, 1 தடவை இருக்குது, இல்லை 3 தடவை இருக்குது, 5 தடவை மைனஸ் இருக்குது, 7 தடவை மைனஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒற்றைப்படையில் வந்துச்சுன்னா கிடைக்கிற ஆன்சர் என்னவாக இருக்கும்? ஒரு குறை முழுவாக இருக்கும். ஓகேவா? இங்கே பாருங்கள், 3 குறை முழுக்களை பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும்? 3ங்கிறது ஒரு
ஒற்றைப்படை ஆட் நம்பர் அப்படி இருந்துச்சுன்னா என்ன வரும், ஒரு குறைமுழு தான் நமக்கு கிடைக்கும். ஸோ குறைமுழுக்களை இரட்டைப்படை எண்களால் பெருக்க கிடைப்பது மிகைமுழு, குறைமுழுக்களை ஒற்றைப்படை எண்களால் பெருக்க கிடைப்பது ஒரு குறைமுழு. ஓகேவா? இப்போ நம்ம இங்கே பார்த்தது புரிஞ்சிச்சா? இரட்டைப்படையாக இருந்தால் ப்ளஸ் கிடைக்கும், ஒற்றைப்படையாக இருந்தால் மைனஸ் கிடைக்கும். இது அந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் குட்டி நம்பர் போட்டு. ஓகேவா? இது எல்லாமே அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு தான் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், -42 இன்ட்டு -7 -7 இன்ட்டு -42. இது என்ன ப்ராப்பர்ட்டி? ரெண்டும் ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. அதாவது A இன்ட்டு பிங்கிறதும் B இன்ட்டு ஏங்கிறதும் ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். அடுத்தது முழுக்களின் வகுத்தல். இப்போது பெருக்கலுக்கு என்ன பார்த்தோமோ அதே தான் வகுக்கலுக்கும் வரும். ஓகேவா? பெருக்கல் என்ன பார்த்தோம்? 2 ப்ளஸ் நம்பரையும் 2 மைனஸ் நம்பரையும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ப்ளஸ் நம்பர் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ப்ளஸ் நம்பரையும் ஒரு மைனஸ் நம்பரையும் பெருக்குனா என்ன கிடைக்கும்? மைனஸ் நம்பர் கிடைக்கும். ஒரே குறினா ப்ளஸ்ஸு, வேறு வேறு குறினா மைனஸு. அதே தான் வகுத்தலுக்கும். நமக்கு ரெண்டும் ஒரே குறியாக இருந்துச்சு அப்படின்னா வகுக்கும்போது நமக்கு ப்ளஸ் தான் கிடைக்கும். வேறு வேறு குறியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மைனஸ் கிடைக்கும். ஓகேவா? ஒத்த குறியுடைய இரு முழுக்களை வகுக்க கிடைப்பது மிகை முழு. 2 ப்ளஸ்ஸாக இருந்தாலும் 2 மைனஸாக இருந்தாலும் மிகை முழு. மாறுபட்ட குறி இருந்துச்சுன்னா குறைமுழு. பெருக்கலுக்கு என்ன பார்த்தோமோ அதே தான் வகுத்தலுக்கும். அடுத்தது எகைன் அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு, இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு நம்பரை வந்துட்டு நம்ம 0வால் வகுக்கணும்னு வைங்க, ஒரு முழுவை வந்து. இப்போ 2ங்கிற நம்பரை நம்ம 0வால் வகுக்கிறோம் அப்படின்னா இது என்ன ஃபார்மேட்டுன்னு சொல்லுவாங்கன்னா வரையறுக்கப்படவில்லை, வரையறுக்கப்படாத ஃபார்மேட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு தடவை ஆன்சர் ஆப்ஷன் எப்படி கொடுப்பாங்கன்னா 0ன்னு கொடுப்பாங்க, இல்லை 2/0 வந்துட்டு இப்போ A0 B2 C வந்துட்டு வரையறுக்கப்படவில்லை அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் வரையறுக்கப்படவில்லை தான் சூஸ் பண்ணணும். எந்த நம்பரையுமே 0வால் வகுக்கிறதுங்கிறது நமக்கு சாத்தியம் கிடையாது. ஆனால் அதே வந்துட்டு இப்போ வந்துட்டு 0வை வந்துட்டு நம்ம 2ஆலேயோ 3ஆலேயோ எதில் வேணாலும் வகுக்கலாம், 0 கிடைக்கும். ஓகேவா? இங்கே நமக்கு பகுதியில் 0 வருது அப்படின்னா அது வந்து வரையறுக்கப்படாத ஃபார்மேட்டு. ஓகேவா? அடுத்தது இப்போ பார்த்ததை வச்சு நமக்கு வாழ்வியல் கணக்கு இருக்குது. இதை பார்க்கலாங்கிறதுனால தான் நான் வகுத்தலுக்கு வந்துட்டு அங்கே ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு ரேண்டமாக 1 or 2 ப்ராப்ளம் நான் வந்துட்டு சொல்லித்தரேன். ஓகேவா? நம்ம வகுத்தல் இருக்க மாதிரியே போகலாம். ஆழ்துளை கிணறு தோண்டும் வேலையாட்கள் ஒரு நாளில் 22 அடிகள் துளையிடுகிறார்கள். ஒரு நாளைக்கு 22 அடி துளையிடுறாங்க. 110 அடிகள் ஆழத்தில் உள்ள நீரோட்டத்தை அடைய. இப்போது இங்கே வந்து 110 அடிக்கு போகணும் அப்படின்னா எவ்வளோ டேஸ் வந்துட்டு இவங்க தோண்டணுங்கிறது தான் கணக்கு. இப்போ ஆழ்துளைனாலே என்ன, தரைமட்டத்திலிருந்து கீழே போகுது. அப்போ நமக்கு ஒரு டேக்கு என்ன எழுதணும்? -22ன்னு எழுதணும். ஓகேவா? ஏன்னா தரைமட்டத்திலேருந்து கீழே போகுது, கீழே போனால் -22ன்னு எழுதுவோம். இங்கே நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும்? -110 கிடைக்கணும் அப்படின்னா இங்கே எவ்வளோ நாள் வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்டிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு -22, இங்கே எவ்வளோ நாளைக்கு -110 கிடைக்கும். அப்போ என்ன பண்ணலாம் ஈஸியாக? இப்போ நம்ம போன கணக்கில் என்ன பார்த்தோம்? ஒரு நாளைக்கு 30 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 1 கிலோ வந்து 30 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா 3 கிலோவை 90 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு நம்ம வந்து பார்த்தோம். இப்போ இதே இங்கே வந்து 90 ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ கிலோ விற்கிறாங்க? இந்த 3 நமக்கு கொடுக்கலன்னா என்ன பண்ணுவோம்? ஈஸியாக இந்த 90லேருந்து 30 வகுக்கணும். வகுத்தா என்ன கிடைக்கும்? நமக்கு 3 கிடைக்கும். ஸோ 3 கிலோ விற்றுருக்காங்கன்னு சொல்லுவோம். அதே கான்செப்ட்டு இப்போ பாருங்க, -110 வகுத்தல் -22. ஏன்னா நமக்கு இந்த எக்ஸ் வந்து தெரியாது, அதுக்காக. இப்போது ரெண்டுமே ஒரே குறி இருக்குதுங்கிறதுனால ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ளஸில் தான் கிடைக்கும். ரெண்டுமே மைனஸ் கேன்சல் ஆயிடும். 110 22ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். அப்போது 5 நாட்கள் வந்துட்டு தோண்டணும். இதை ரீசெக் பண்ணலாமா? ஒரு நாளைக்கு 22 அடி. அப்போ 5 நாளைக்கு 22 அடி தோண்டினாங்கன்னா என்ன வரும்? 5 × 22 110. நமக்கு கேட்டிருக்க ஆன்சர் கிடைக்குதா? ஸோ நம்ம
இந்த மாதிரி ஒரு நாளைக்கு இவ்வளோ பண்ணுறாங்க, எவ்வளோ நாளில் இந்த அளவுக்கு வரும் அப்படின்னா அந்த கணக்குக்கு நம்ம என்ன பண்ணணும், வகுத்தல் பண்ணி கண்டுபிடிக்கணும். வகுத்தலில் வேறு வேறு குறி இருந்துச்சுன்னா தான் மைனஸ் வரும், பெருக்கல் மாதிரியே. ஒரே குறி இருந்துச்சுன்னா ப்ளஸில் தான் ஆன்சர் வரும். சரிப்பா, இதோட 7th ஃபஸ்ட் டேர்மில் உள்ள லெசன் முடிஞ்சிச்சு. முழுக்களோட இதை பார்த்தாச்சு. ஒரு சம்மரி வேணால் சொல்லலாம். கூட்டலுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே குறி இருந்துச்சுன்னா அது என்ன குறியோ அதுதான் வரும். 2 ப்ளஸ் நம்பர் ஆட் பண்ணால் ப்ளஸ் தான் வரும், 2 மைனஸ் நம்பர் ஆட் பண்ணால் மைனஸ் தான் வரும். குறி மாறி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், இந்த 2ஓட வித்தியாசத்தை எழுதணும். எழுதிட்டு பெரிய நம்பரோட குறி ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ் போடணும், மைனஸாக இருந்தால் மைனஸ் போடணும். அடுத்தது கழித்தலுக்கு என்ன பார்த்தோம், கழித்தலுக்கு 2வது நம்பர், அதாவது இப்போ எக்ஸு ஒய்ன்னு இருக்குது அப்படின்னா இந்த 2வது நம்பரோட குறியை மாற்றிக்கணும். ப்ளஸ்ன்னு இருந்தால் மைனஸ்னு மாற்றிக்கணும், மைனஸ்னு இருந்தால் ப்ளஸ்ஸை மாற்றிக்கணும். மாற்றிட்டு இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணணும். பெருக்கல் வகுத்தலுக்கு என்ன பண்ணணும், பெருக்கலுக்கும் வகுத்தலுக்கும் ஒரே சிம்பிளாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆன்சர் ப்ளஸ் கிடைக்கும். அது ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே மைனஸாக இருந்தாலும் ஆன்சர் ப்ளஸில் கிடைக்கும். வேறு வேறு குறி ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸ் இருந்துச்சுன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும், மைனஸில் கிடைக்கும். இதுதான் கான்செப்ட்டு. இதை பற்றி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பரிமாற்று பண்பு சேர்ப்பு பண்பெல்லாம் நீங்கள் சும்மா சின்ன சின்ன நம்பர் வச்சு பார்க்குறேன்னா பாருங்கள், இல்லை எனக்கு டேரெக்டாக போட்டுக்கிட்டா ஈஸியாக வரும்னா அந்த பண்போட இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார்மேட்டு. இப்போ A*B = B*A அந்த ஃபார்மேட் ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்களே போட்டுக்கலாம். ஏதாவது டவுட்ஸு, ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.